வணக்கம். 210வது அஞ்ஞான கிறுக்கன்ல அதாவது என்கிட்ட ஒரு 4வது படிக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கேர்ள் இப்போ வந்து இந்த ரம்ஸான் மாதம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போது ரம்ஸான் மாதத்தில் வந்து அந்த முஸ்லீம் கேர்ள் வந்து என்கிட்ட ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எங்கள் மனைவி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு துண்டு சாக்லேட், அது ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்துட்டு, எல்லாருக்கும் கொடுக்கும்போது அந்த பொண்ணுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுமா அப்படின்னாங்க. அதுக்கு அந்த 4வது படிக்கிற அந்த பொண்ணு என்ன பண்ணான்னா, இல்லைங்க என்னால் சாப்பிட முடியாது, நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், அதனால் வந்து தண்ணி கூட குடிக்க மாட்டேன், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தண்ணி கூட குடிக்க மாட்டேன்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவளுடைய அந்த வைராக்கியத்தனத்தை பார்த்தோன்னே, அதாவது அவங்களுடைய அந்த மத பற்றை பார்த்தோன்னே, ஸோ இந்த 4வது குழந்தைக்கு கூட இருக்கக்கூடிய அந்த தீவிரம், இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இந்த முஸ்லீம் பெருமக்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குழந்தைகளுக்கு வீட்டிலையே அந்த மௌலியை கூப்பிட்டு அந்த குரான் சொல்லி கொடுக்கறது, அரபி சொல்லி கொடுக்கறது, அந்த சிறு வயது முதலே தன்னுடைய அந்த மத பழக்க வழக்கங்கள், அந்த தொழுகை செய்கிறது, அப்புறம் தன்னுடைய மதத்தை பற்றி யாரான ஒருத்தர் வந்து ஒரு தவறான ஒரு சொல்லையோ ஒரு தப்பான ஒரு வார்த்தையோ பேசக்கூடாது, பேச முடியாத அளவுக்கு ஒரு மனப்பக்குவம் உள்ளவர்கள். அதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து என்ன நினச்சி பார்க்குறேன்னா, நம்மளுடைய அதாவது இந்து மதத்தில் வந்து 7 நாள் கோயிலுக்கு போகலாம். ஆனால் 7 நாளும் கோயிலுக்கு போகாத முடியாதவர்களும் போக மனம் இல்லாதவர்களும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த உடை விஷயத்தில் பார்த்தா, இந்த பெண்கள் வந்து பர்தா போட்டுக்கிட்டு தங்களுடைய உடம்பையும் முகத்தையும் மறைத்து கொண்டு, அதாவது எந்த விதமான ஒரு வெட்கமும் படாமல் எந்த பெண்ணும் கேட்குறதில்ல. இளம் பெண்ணும் சரி, இல்லை ஒரு சின்ன குழந்தையும் சரி, என்ன ஏமா இந்த மாதிரி முழுக்க முழுக்க இந்த பர்தா போட்டுக்க சொல்கிற அப்படின்னு எந்த குழந்தையும் அவங்கக்கிட்ட கேட்குறது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய மதப்பற்று அப்படி. பெரியோர்களுடைய வார்த்தையை மதிக்கணும், தங்களுடைய மதத்தில் வந்து உறுதியாக இருக்கணும், யாரை என்ன சொன்னாலும் கேலி செய்தாலும் பரவாயில்ல. அப்போது நம்ம மதத்தில் வந்து இந்த மடிசார் கட்டணும் அப்படின்ற ஒரு பழக்கம், அதாவது முந்தி எப்பயும் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஃபங்க்ஷன், இந்த திருவிழாக்கள், இந்த ஒரு பூஜை புனஸ்காரங்களில் மடிசார் கட்டிக்கிட்டு இருந்தாங்க பெண்கள். இப்போ வந்து புடவை கட்டுறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமாக போயிடுச்சு ஒரு சொசைட்டியில். இது வந்து நான் எல்லாரையும் சொல்லலை, ஆனால் இது பெரும்பாலும் ஒரு மெஜாரிட்டி அளவில் வந்து நின்னாச்சு. அதே மாதிரி இந்த குங்குமம் வைத்தல், தலைவாரி ஜடை பின்னுதல், இப்படிலாம் ஒரு முன்னோர்கள் அந்த மாதிரி இருந்தால் ஒரு மங்களம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது யாருமே ஒரு நெத்திக்கு வைக்கிறதையோ ஒரு தலைவாரி ஒரு ஜடை போட்டுக்கிறதோ இல்லை அவிழ்த்த கூந்தலோடு, அதாவது இது வந்து ஒரு ஃபேஷனாக இருந்தால் கூட மற்றவர்கள் தம் மதத்துக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம இந்து மதத்தில் இல்லை அப்படின்றது ஒரு வருத்தத்தக்கமான விஷயம். அது பெண்கள் மாத்திரம் கிடையாது, ஆண்களும் கூட ஒரு பஞ்சகச்சம் கட்டிக்கிறது, அதாவது ஒரு வீட்டில் வந்து சிறு வயது முதலே ஒரு பூஜை அறையில் உட்காந்து ஒரு ஸ்லோகம் படிக்கிறது, கடவுளை தொழுதல், அதெல்லாம் வந்து இப்படி நம்ம சொல்லியாச்சுன்னா, அப்போ என்ன இந்த காலத்தில் வந்து பூஜையில் உட்காந்து கடவுளை இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுறது, அது பண்ணுறது, ஸ்லோகம் படிக்கிறது, இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேலி கிண்டல் பேச்சுக்கள் பெருமளவு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த முஸ்லீம் பெருமக்கள் வந்து நடுத்தெருவோ நடு வீதியோ அந்த டைம் வந்தாச்சு, தொழுகை டைம் வந்தாச்சு அப்படின்னாலே அந்த வீதியில் கூட அப்படியே உட்காந்து தொழுகை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது நம்ம வந்து மற்றவங்க பார்க்குறாங்களே, நம்ம தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்ற ஒரு கருத்தோடு வந்து நம்மளுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை அந்த வணங்குதல், அது கூட இல்லாமல் வந்து உடை விஷயத்துலையும் சரி, இல்லை வந்து ஒரு வழிபாட்டிலையும் சரி, நம்மளுடைய ஒரு மத கட்டுப்பாடுகளை வந்து அது மாதிரி மத சின்னம் மாதிரி அணிவது, அவங்க வந்து இந்த தொப்பி போட்டுக்கிறது, தாடி வைத்து கொள்ளுதல், அது மாதிரி வந்து மத சின்னங்கள், இந்த சிலுவை அணிகிறதோ இல்லை வந்து இந்த இதெல்லாம் வந்து கிறிஸ்டியன்ஸ் கூட நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மக்கள் இது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இது எல்லாம் செய்கிறேன்னா கூட பெரும்பாலும் ஒரு முன்னாடி வந்து சதவீதம் கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு
70-75% வரைக்கும் இந்த நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை காட்டிக்காமல் விபூதியை போட்டுக்கிறதோ இல்லை நாமம் போட்டுக்கிறதோ இல்லை மத சின்னங்கள் அலைவதோ நம்மளே ஒரு ஒரு குறையாக ஒரு தாழ்வு மனப்பான்மையாக நினைக்கக்கூடிய ஒரு அவலம். இனிமேலாவது இந்த வைராக்கியத்தோட அந்த மக்களை பார்த்தாவது நம்ம, அதாவது மற்ற மதங்களை வெறுக்காமல் நம்ம மதத்துடைய ஒரு பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் நம்ம கடைப்பிடிக்கணும். இல்லை எந்த விதமான ஒரு அதாவது ஒரு வெட்கப்படுவதற்கோ வேதனைப்படுவதற்கோ இதில் வந்து ஒரு இது கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் சம்மந்தப்பட்டது. ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்கு, ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சமுதாயத்துக்கு தேவையானது அப்படின்றத நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த பதிவை வந்து நான் செய்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.